சற்று முன் ராமதாஸ் வீட்டில் ஒட்டு கேட்பு கருவி, அன்புமணி திடீர் கைது, ஒட்டுமொத்தமாக குவியும் பாமகவினர். அதாவது ராமதாஸ் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவிக்கு 10 நாளைக்கு ஒரு முறை சார்ஜ் போட்டது யார் என்று அன்புமணியின் ஆதரவு எம்எல்ஏ கேள்வி எழுப்பியுள்ளார். அதாவது பாமகவில் தந்தை மகன் மோதல் நீடித்து வரும் நிலையில் கட்சி இரண்டாக உடையும் நிலைக்கு சென்றுள்ளது. இருவரும் மாறி மாறி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் ராமதாஸ் தனது வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். அதனை துப்பறியும் நிபுணர்கள் ஆய்வு செய்துள்ளனர். இது குறித்து இறுதி அறிக்கை வரும் 17 அல்லது 18ஆம் தேதி பாமக நிறுவனர் ராமதாஸிடம் அளிக்கப்படும் என தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று விழுப்புரத்தில் அன்புமணி ஆதரவு நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற சிவகுமார் எம்எல்ஏ செய்தியாளர்களிடம் கூறியதாவது: தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் வீட்டில் பொருத்தப்பட்ட ஒட்டு கேட்பு கருவி குறித்து விசாரணை நடத்த சொல்லியிருக்கிறோம் என்று கூறினார். பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலுவும் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இந்த கருவியை பொருத்தியது யார் என்பது குறித்து விரைந்து விசாரணை நடத்தி தெரிவிக்க வேண்டும். ராமதாஸ் வீட்டில் பொருத்தப்பட்ட ஒட்டு கேட்பு கருவிக்கு 10 நாட்களுக்கு ஒரு முறை சார்ஜ் செய்ய வேண்டும். சில நாட்களுக்கு முன்பு கூட தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்த அன்புமணி அவரது தாயாரை சந்தித்து விட்டு உடனே புறப்பட்டு சென்று விட்டார். அப்போது அந்த கருவிக்கு சார்ஜ் போட்டது யார் என்பதை காவல்துறை விசாரணை நடத்தி கண்டுபிடித்து தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை என்றும் அவர் கூறினார். மேலும் சிவகுமார் எம்எல்ஏ, எல்லோரும் எங்க பக்கம், கட்சியை எங்களுக்குத்தான், ராமதாஸ் டம்மி, அன்புமணிதான் எல்லாம் என்றும் கூறினார். அதுவும் பாமகவை பொறுத்தவரை 90% தொண்டர்கள் அன்புமணி பக்கம்தான் இருக்கிறார்கள். ராமதாஸிடம் சதி திட்டம் தீட்டுபவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். அன்புமணி பக்கம்தான் தமிழகம் முழுவதும் பாமக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை பாமகவுக்கு தலைவர் அன்புமணி மட்டும்தான் என்றும் கூறினார். மேலும் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை 2022ஆம் ஆண்டு பாமக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணியும், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா ஆகியோர்தான் நிர்வாகிகள். பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் தலைவர் பொதுச் செயலாளருக்குத்தான் இருக்கிறது. 108 மாவட்ட செயலர்களும் அன்புமணியுடன் தான் இருக்கிறார்கள். அதேபோல் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரிடம் இருப்பார்கள் என்றுதான் தேர்தல் ஆணையமும் பார்க்கும். அதாவது 5 எம்எல்ஏக்களில் 3 பேர் அன்புமணி பக்கம்தான் இருக்கிறார்கள். எனவே அன்புமணிதான் பாமகவின் தலைவராக தொடர்வார் என்பதை தேர்தல் ஆணையமும் அறிவிக்கும். கூட்டணியை பொறுத்தவரை அன்புமணியும் ராமதாஸும் முடிவு செய்து அவர்கள் தலைமையில்தான் அமையும். கட்சிக்கு நிறுவனர் ராமதாஸ் தான், ஆனால் தலைவர் பதவியை உருவாக்கியவரே அவர்தான். எனவே பாமகவின் தலைவராக அன்புமணியை தொடர்வார். மேலும் சேலம் எம்எல்ஏ அருளை கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து அன்புமணி நீக்கி உத்தரவிட்டுள்ளார். எனவே அவர் கொறடாவில் பதவியில் நீடிக்க முடியாது என்று என்னை கொறடாவாக நியமித்து சபாநாயகரிடம் 3 எம்எல்ஏக்கள் சேர்ந்து மனு அளித்தோம். அந்த மனு தற்போது பரிசீலனையில் உள்ளது. இந்த மனு மீது சபாநாயகர் நியாயமான முறையில் முடிவெடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் சட்டமன்றத்தின் கொறடாவாக தொடர்வேன் என்றார். இந்த நிலையில் பாமகவில் தந்தை மகன் மோதல் உச்சத்துக்கு வந்த நிலையில் தன்னுடைய பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாது, என்னுடைய இன்செயலை மட்டுமே பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ராமதாஸ் அறிவித்திருந்தார். இருப்பினும் அன்புமணி மற்றும் ஆதரவாளர்கள் ராமதாஸ் பெயரை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் ராமதாஸ் வீட்டில் ஓட்டு கேட்பு கருவி பொருத்தியது அன்புமணிதான் என்று ராமதாஸ் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளதால் காவல்துறை அன்புமணியை கைது செய்து விசாரணை நடத்துவதற்கான வேலைகள் இறங்கி இருப்பதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அநேகமாக இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.